இட்லி மாவு வச்சு இந்த யூனிக்கான டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, ரெண்டுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அந்த பேக்கிங் சோடா மேலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்துட்டு ஈவனாக சேர்த்துக்கலாம், அந்த பேக்கிங் சோடாவில் படுற மாதிரி. அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போது இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கலந்தாச்சு. இப்போ வந்து எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் வந்துட்டு நல்லா சுற்றி எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக நான் கருப்பு எள்ளு வந்து அப்படியே தூவி விட்டுக்கிறேன். அது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை அண்ட் கொஞ்சமாக தேங்காய் வந்துட்டு பொடியாக நறுக்கி அதையும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா ஈவனாக வந்து 2 வாட்டி டேப் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் மாவு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் பிளேட் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் விடுங்க. சூடாக இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி சட்னி இல்லைனா சாம்பாரோட சர்வ் பண்ணுங்கள். சட்னியோட சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம எப்போவுமே இட்லி மாவு வச்சு இட்லி, தோசை இல்லைனா வேறு ஏதாவது ஊற்றப்போம், இப்படி தான் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.